இந்த இனியா பொண்ணால் பாக்கியாவோட வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வந்திருக்கு. அதில் முக்கால்வாசி நேரம் இனியா மேலே தான் தப்பு இருக்கும். இனியா ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க, அதனால் தப்பு இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா இனியாவோட வாழ்க்கையில் தான் பிரச்சனை. ஆனால் இனியா மேலே தப்பு இல்லை, இந்த ஈஸ்வரியும் கோபியும் அவசரப்பட்டு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சதுனால வந்த வினை. அந்த பையனை பற்றி விசாரிக்கல, பணக்கார பையன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, இந்த பொண்ணு ஆகாஷை லவ் பண்ணுறாங்கன்னொன்னே அவசரமாக அது ஏதாவது கழட்டி விட்டால் போதும், இல்லைனா அந்த ஆகாஷை திருப்பி கல்யாணம் பண்ணிடுவாங்க பயத்தில். இப்போ எப்படியாச்சும் வீட்டை விட்டு தள்ளி விட்டுறதுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணாங்க. ஆனால் அந்த நிதிஷ் ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சந்தேக பிராணியாக இருக்கார். இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் வேறு நிறைய பேசுகிறாரு. அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையாகி ஒரு கட்டத்துக்கு மேலே இனியா அங்கே நடக்கிற அநியாயங்கள்லாம் இங்கே சொல்லாங்க அப்படின்னா பாக்கியாவே அதை டிவோர்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இனியா நான் டிவோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுதாகர் உடனே வில்லனாகி எங்கள் வெளில தெரிஞ்சால் நான் எங்கள் குடும்பத்துக்கே அவமானம் ஆகிடும்னு சொல்ல, அப்போ கோபி ஈஸ்வரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னா பார்க்க போகிறோம். அதை வச்சு தான் அந்த கதையுடைய இறுதி முடிவு இருக்க போகுதுன்னு தோணுது. எழிலோட வாழ்க்கை செட்டில்டு, செடியன் பிரச்சனை இல்லாமல் இருக்காருன்னு கொண்டுட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது இது ஒரே ஒரு ட்ராக் தான். இந்த ட்ராக்கையும் முடிச்சு விட்டுட்டு திருப்பி ஆகாஷ் கூட இனியாவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். பாக்கியலட்சுமியோட முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.